தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதத்தின் பதில். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? சங்கீதம் 75 அதிகாரம் 6 வசனம். கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. நம்முடைய வாழ்வில் நமக்கு ஜெயம் தருகிறவர் தேவன் ஒருவரே. தேவனை நாம் பற்றி கொள்ளும் பொழுது, அவர் மீதாக நம்முடைய நம்பிக்கையை வைக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் ஜெயத்தை பெறுகிறோம். நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுடைய நட்பினால் அல்ல, நமக்கு தெரிந்தவர்களால் அல்ல. கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்திர திசையிலும் இருந்து ஜெயம் வராது. 1 யோவான் 5 அதிகாரம் 4 வசனம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் தேவனால் பிறக்கிறோம் என்றால் தேவ சித்தம் உள்ளவர்களாக, தேவனுடைய சிந்தனையுள் உள்ளவர்களாக, தேவனுடைய கட்டளை, கற்பனைகள், நியாய பிரமாணங்களை கடைபிடிப்பவர்களாக நாம் இருப்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். நம்முடைய விசுவாசமாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளும் பொழுது நிச்சயமாக நாம் உலகத்தை ஜெயிப்போம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 57 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவங்களுக்காக தம்மையே முழுமையாக அர்ப்பணித்தார். நம்மை பிதாவோடு ஒப்புரவாக்க அவர் இந்த உலகத்தை ஜெயித்தார், உபத்திரவங்களை ஜெயித்தார். நம்முடைய பாவங்களுக்காக முழுமையாக தம்மை அர்ப்பணித்து நமக்கு சமாதானம் உண்டு பண்ணினார். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் நிச்சயமாக ஜெயம் பெறுகிறோம். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விதமான உபத்திரவங்களிலிருந்து நாம் ஜெயம் கொள்கிறோம். யோவான் 16 அதிகாரம் 33 வசனம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தை ஜெயித்து தனக்குள்ளாக எந்த ஒரு பாவமும் இல்லை. நான் நிச்சயமாக உங்களை தேவனுடைய சமூகத்திற்கு எடுத்துச் செல்வேன். நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று நமக்கு இயேசு கிறிஸ்துவானவர் கொடுத்த அந்த சமாதானத்தை மனதிற்குள்ளாக வைத்து நாம் அவரை பற்றி கொள்வோம், அவரை விசுவாசிப்போம். நிச்சயமாக இந்த உலகத்தில் இருந்து நாம் ஜெயம் பெறுவோம். 1 யோவான் 5 அதிகாரம் 5 வசனம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க வேண்டுமென்றால் இயேசு கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். அவர் என்னுடைய பாவங்களுக்காக, என்னுடைய மீறுதல்களுக்காக, என்னுடைய அக்கிரமங்களுக்காக தம்மைத்தான் முழுமையாக சிலுவையில் அர்ப்பணித்தார். எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார். என்னை பிதாவோடு கூட்டிச் சேர்க்க அவர் நிச்சயம் திரும்ப வருவார் என்பதை நாம் விசுவாசிக்கும் பொழுது, குமாரனான இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டு அவரை விசுவாசிக்கும் பொழுது நாம் இந்த உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக இருப்போம். நீதிமொழிகள் 21 அதிகாரம் 31 வசனம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் ஆயத்தமாக்கப்படுவோம். இயேசு கிறிஸ்துவானவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது அவர் நிச்சயமாக நம்மை வழிநடத்துவார். நமக்கு ஆவியின் கனியை தந்து அவர் நம்மை வழிநடத்துவார். நமக்குள்ளாக அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் ஆகிய கனி நமக்குள்ளாக பெருக அவர் நமக்கு நிச்சயம் உதவி செய்வார். நம்மை அவர் ஆயத்தப்படுத்துவார். பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வார். இந்த ஜெயத்தை தருகிற கர்த்தர் நிச்சயம் வருவார், நம்மை அழைத்துச் செல்வார். அவரை நாம் விசுவாசிப்போம். தேவகுமாரனான இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம்.
உலகத்தை நாம் நிச்சயம் ஜெயிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் உலகத்தை ஜெயிக்கும் பொழுது நாம் பொறுமையோடு நிதானத்தோடு தேவனுடைய சமூகத்தில் ஸ்திரப்பட்டவர்களாக பொறுமையோடு காத்திருந்து அவர் நிச்சயம் என்னை அழைத்துச் செல்வார் என்ற விசுவாசத்தோடு நாம் அவரை எதிர்நோக்கி இருக்கும் பொழுது அவர் நம்மை நிச்சயம் அழைத்துச் செல்வார். நாம் விசுவாசிப்போம். நாம் விசுவாசிக்கும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறோம். தேவன் நம்மை அழைத்துச் செல்கிறார். நாம் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக தேவனுடைய ஆசீர்வாதங்களான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்து கொள்ளத்தக்கதாக என்னை அவர் மாற்றுகிறார். அவர் சொல்லுகிறார், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தின் உரிமையை அவர் நமக்கு கொடுக்கிறார். நாம் உலகத்தை ஜெயிக்கிறோம், தேவனோடு ஒன்றிணைகிறோம். நாம் தேவகுமாரனை விசுவாசிப்போம். அவர் நம்முடைய தேவனாயிருப்பார், நாம் அவருடைய குமாரனாயிருப்போம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் இயேசு கிறிஸ்துவான தேவகுமாரனையே விசுவாசிப்போம். உலகத்தை ஜெயிப்போம். ஆமீன்.